திமுக கைப்பற்றியுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைத்து திமுகவை தோற்கடிப்போம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. கட்சியில் முழு அதிகாரம் தனக்கே உள்ளது என்று இருவரும் கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி கட்சியில் தங்களது பலத்தை நிரூபிக்க இருவரும் போட்டி கூட்டத்தையும் நடத்துகிறார்கள். அது மட்டுமின்றி இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவது மோதலின் உச்சத்தை காட்டுகிறது. இந்த நிலையில் பாமக பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் 9ஆம் தேதி நடைபெறும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்ததால் அதன்படி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், தைலாபுரம் பிரச்சினைக்கு முக்கிய காரணம் திமுக தான் என்றும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைத்து திமுகவை வீட்டிற்கு அனுப்பவும் என்று ஆவேசமாக பேசியுள்ளார். நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன நடக்குமோ நடக்கும். இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் எனக்கு போறீங்க. சும்மா கூட போறதில்லை. நான் இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதான் உண்மை நிலவரம். ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி ஐயாவுக்கு நீ 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிற எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்யதான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். சொன்னாங்க பாரு, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க. மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தானுங்க. ஐயாயிரத்தி எவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறாங்க? 3000 பேர் சொல்லியிருக்கிறாங்க. 3000 பேர் டெல்லியில போய் போராடணும். ஐயா அப்படியா, சூப்பர், நான் நம்பிட்டு இருக்கிறேன். ஐயா தர்மபுரியில நம்முடைய அந்த 100வது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்ல, அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அங்க கூட்டமே இல்லையா, வெறும் 500 பேர் தான் இருப்பாங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, உண்மையே தான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார். அங்க என்ன ஒரு 500 பேர் தான் இருந்தாங்களாங்க. அங்க 25,000 பேர் வந்தாங்க தர்மபுரியில. இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்துல நான் அந்த நடைபயண நிகழ்ச்சியெல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐயா அங்க வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கு 43 லட்சம் செலவு பண்ணாங்களாம். 47 லட்சம் கணக்கு பண்ணானுங்க. இப்படி அங்க வந்தது 10,000 பேர் வந்தாங்க. அங்க திண்டிவனத்துல நான் போன எல்லாம் தானா வந்தது 10,000 பேர். அவ்வளவு இளைஞர்கள் இருந்தாங்க. இது என் Facebookலயே பார்த்தாலே போதும். என் Facebookலயும் ட்விட்டர்லயும் பதிவு பண்ணி தான் இருக்கு. எவ்வளவு கூட்டம் இருக்கு, பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் நான். இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி அதை நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.